உங்க அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து சொல்றேன்ப்பா. அவரோட கனவு வேலாயுதம்பள்ளி அழிக்கிறது இல்ல, சாத்வீகமா போராடி சாராய ஃபேக்டரிய இந்த ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுதான். நீங்க சொல்றீங்களே சாத்வீகம், அதனால ஐயாவோட சாவை தடுக்க முடிஞ்சதுங்களா? உங்களுக்கு இருக்கிற அதே அளவு ஆத்திரம் ஆதங்கம் எல்லாம் எனக்கும் இருக்கு. ஐயாவோட வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் இருந்ததோ அதை விட அதிக அர்த்தம் அவருடைய மரணத்துக்கு இருக்கு. ஆமா, அவரோட மரணம் இந்த ஊரையே மாத்தி இருக்கு. ஆத்திரம் உங்க கண்களை மறைக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஜீவா, ஊருக்கு 4 பேர்னு சொல்லுவாங்க, உன் கூட 6 பேர் இருக்காங்க. போய் ஒவ்வொருத்தரா பார்த்து பேசு. சிதறி கிடக்கிற ஜனங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போராடு. உங்க அப்பாவோட சாவு இன்னைக்கு ஒரு சம்பவமா இருக்கலாம், நாளைக்கே அதை சரித்திரமா மாத்தி காட்டு. அது உன்னால முடியும். ஜீவா, லட்சியத்தை நோக்கி அஹிம்சை பாதையிலேயே போ. தேவைப்படும் போது மட்டுமே அர்ஜுனா மாதிரி காண்டிபத்தை கையில எடு. ஜீவா, அப்பாவுடைய காரியத்துக்கு மீசை இருக்கிறது நம்ம சம்பிரதாயம். இதெல்லாம் வழக்கம் தம்பி. எங்க அப்பாவோட லட்சியம் எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ப நான் என் மீசை எடுத்துக்கிறேன்.